Taste the Daily. தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்த போதே தெரிவித்தது தான் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் செய்து. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் என்ற திரைப்பட காமெடி போல இருக்கிறது மு.க. ஸ்டாலினுடைய இந்த ட்வீட் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அதில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதைத்தான் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்த போதே தெரிவித்தது நான் தான் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். என் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் என்னுடையதாகத்தான் இருக்கும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி அறிக்கையின் போது அடிமை சாசனம் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றனவே தவிர இங்கு யாரும் அப்படி இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இன்னும் வராத ஒன்றை புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார். தன் ஆட்சியின் அவலங்களை இதை வைத்தே மறைக்க நினைக்கும் ஸ்டாலின் வழக்கமாக கோயில் போஸ்ட் மற்றும் அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்ப போவது இல்லை என்பதை அவர் விளக்கியிருக்கிறார். உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் டெலிமினேஷன் குறித்தோ இந்தி திணிப்பு குறித்தோ தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அவமானம் சுமந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் தங்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் அவதிப்படுகிறார்கள் என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ளாமல் இருப்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, மடைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு முதலில் உங்கள் ஆட்சியில் நடக்கும் ரவுடிசத்தையும் திருட்டுக்களையும் உருட்டுக்களையும் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது எப்படி என்பதை குறித்து பேசுங்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது.